காரைக்காலில் இருந்து ஹசனுத்தீன் என்பவர் கேட்குறாரு, என் கேள்வி என்னவென்றால், கூடுமானவரை பள்ளிக்கு சென்று விடுவேன். சில சமயம் பள்ளிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் வீட்டில் தனியாக தொழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் ஜமாத்து நன்மையை இழக்க நேரிடுகிறது. வீட்டில் உள்ள பெண்களை அழைத்து ஜமாத்தாக தொழுது கொள்ளலாமா? அந்த ஜமாத்து நன்மை கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்குறாரு. பள்ளியாசல் பெரும்பாலும் போயிடுவேன், சில நேரங்களில் ஜமாத்து முடிஞ்சு போயிடுவேன், இன்னும் போனால் ஜமாத்து இருக்காது அப்படின்னா வீட்டில் தொழுவோம். வீட்டில் தொழுவும்போது தனியாக தொழுதா ஒரு நன்மை கிடைக்கும், ஜமாத்தை தொழுதா 25 அல்லது 27 மடங்கு என்று ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ எனக்கு அந்த நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய மனைவியோடு சேர்ந்து அல்ல வீட்டில் உள்ள பெண்களோடு சேர்ந்து ஜமாத் தொழுகையாக நான் நடத்திக்கிடலாமா, அந்த நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் இதே மாதிரி எதுவும் நடந்துச்சான்னு தேடினா இதே மாதிரி நடந்து ஆதாரம் கிடைக்கல. இதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் தொழுதார், மனைவிகள் பெண்கள் எல்லாம் ஜமாத்தை வச்சு தொழுதார் என்ற மாதிரியான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் ஆண்கள் இமாமா இருக்க பெண்கள் பின்பற்றி தொழுதல் என்பது அது ஒரு பேசிக்கே மார்க்கத்தில் உள்ளது தானே. 5 வேளை தொழுகையில் நடந்திருக்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்கள்ல, ஆண்கள் இமாமா இருப்பாங்க, பின்னாடி ஆண்கள் தொழுவாங்க, அதுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்கள்ல. ஒரு ஆணை பின்பற்றி பெண் தொழுவலாம் என்பதற்கு அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த அந்த ஜமாத் தொழுகை முழுசுமே ஆதாரமாக தானே இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கு அதுபோல் சில வீடுகளுக்கு போய் ரசூலுல்லாஹ் அனசு வீட்டுக்கு போய் தொழுவாங்க. அப்போ அனசு இன்னொரு சிறுவர் அந்த வீட்டில் உள்ள பெண்களும் பின்னாடியே நின்று தொழுவார்கள்னு வருகிறது. அந்த மாதிரியான அதில் ஆணு கலந்துருக்கிறாங்கன்னு வருது, அது வேறு விஷயம். இதில் நீங்கள் வீட்டில் ஆண்கள் வேறு ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இருப்பீங்க. இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பெண்களை பின்னாடி வந்து நீங்கள் இமாமா இருக்கலாமே. இதுக்கு தனியாக ஆதாரம் கேட்ட தேவையில்லை. பெண்களுக்கு ஆண்கள் இமாமாக இருக்கலாமா என்றால் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மதீனா வாழ்க்கை முழுசுமே ஆதாரமாக இருக்கிறது. எல்லா வக்து தொழுகையிலையும் ஆண்கள் தொழுவது போல பெண்கள் குறைந்த அளவில் வருவார்கள். அந்த பெண்களுக்கு இமாமாக ஆண்கள் தானே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தானே இருப்பாங்க. அவங்க வந்த மாதிரி வேறு வேறு பள்ளிகளுக்கு அந்த மாதிரி போயிருப்பாங்க, அங்கே உள்ளவர் இமாமா இருப்பார்ல. அப்போ அதனால் பெண்களுக்கு ஆண்கள் ஜமாத் நடத்தலாம் என்பதற்கு அந்த ஆதாரமே போதுமானதாக இருக்கிறதுனால அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், உங்கள் பெண்களெல்லாம் அழைத்து வைத்து நீங்கள் ஜமாத்தாக நடத்தி கொள்ளலாம். ஜமாத்துக்குரிய நன்மை கண்டிப்பாக ஜமாத்துக்கு தான் 27 நன்மை. ஆண் ஜமாத்து பெண் ஜமாத்துன்னு சொல்லப்படலை, ஜமாத்துக்கு 27 மடங்கு நன்மைன்னு சொல்லப்பட்டதுனால அது கிடைச்சிரும். இது பிரத்யேகமாக இதே மாதிரியே நம்ம ஆதாரம் தேடக்கூடாது. இதுக்கு பொதுவான ஒரு அனுமதி இருக்குந்தா கூட அதுவும் ஆதாரம் தானே, அப்படி விளங்கிக்கணும்.